அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, மனித வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒருவர் அனுபவிக்கும் வேதனையை மற்றவர்கள் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. குறிப்பாக ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் சில சோதனைகள் மிகவும் அமைதியாகவும் வெளியில் யாருக்கும் தெரியாமலும் நடைபெறுகின்றன. சில பெண்களுக்கு அவர்களுடைய கணவனின் புறத்திலிருந்து அநீதி நிகழ்கிறது. சிலருக்கு மாமியார் வீட்டிலிருந்து பல்வேறு சிரமங்களும் மனவேதனைகளும் அவமானங்களும் ஏற்படுகின்றன. அவர்கள் சொல்லும் வார்த்தையை கேட்க யாரும் இருக்க மாட்டார்கள். தங்களுக்காக குரல் கொடுக்க யாரும் இல்லாத சூழ்நிலை உருவாகிவிடும். அநீதி நமக்குத்தான் நடக்கிறது என்பதை நாமே அறிவோம். ஆனால் உலகமே நமக்கு எதிராக இருப்பது போன்ற உணர்வு மனதில் தோன்றும். அந்த நேரத்தில் ஒரு முஃமின் என்ன செய்ய வேண்டும்? யாரை நாட வேண்டும்? யாரிடம் உதவி கேட்க வேண்டும்? நிச்சயமாக அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடமும் முழுமையான உதவியை எதிர்பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓதுவதற்காக அறிஞர்கள் குறிப்பிட்டுள்ள ஒரு அமலை இப்போது பார்ப்போம். சூரத்துன் நிசாவின் 175வது ஆயத்தை லுஹர் தொழுகைக்குப் பிறகோ அல்லது இஷா தொழுகைக்குப் பிறகோ தினமும் 41 முறை ஓதி வர வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த அமலை தொடர்ந்து செய்து வந்தால் அல்லாஹ் மறைவான வழிகளிலிருந்து தனது உதவியை வழங்குவான் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக ஒருவர் நீதியின் மீது உறுதியாக இருந்து தனியாக போராடி கொண்டிருக்கும் நேரத்தில் அல்லாஹ் அவரை ஒருபோதும் கைவிட மாட்டான். மனிதர்கள் உதவாமல் இருந்தாலும் அல்லாவின் உதவி அவரை வந்தடையும். மேலும் கணவரின் மூலமாகவோ அல்லது கணவருடைய குடும்பத்தினரின் மூலமாகவோ சிரமங்களை அனுபவிக்கும் பெண்கள் இந்த ஆயத்தை தொடர்ந்து ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய திருமண வாழ்க்கையை பாதுகாப்பான். அவர்களுக்கு தேவையான உதவிகளை ஏற்படுத்தி தருவான். மனநிம்மதியையும் பொறுமையையும் சரியான வழிகாட்டுதலையும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவான். இப்போது அந்த அற்புதமான ஆயத்தை பார்ப்போம். فأما الذين آمنوا بالله واعتصموا به فسيدخلهم في رحمة منه وفضل ويهديهم إليه صراطا مستقيما. فأما الذين آمنوا بالله واعتصموا به فسيدخلهم في رحمة منه وفضل ويهديهم إليه صراطا مستقيما. இந்த ஆயத்தின் பொருளை சிந்தித்து பாருங்கள். யார் அல்லாவின் மீது ஈமான் கொண்டு அவனை உறுதியாக பற்றி பிடிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தனது அருளிலும் தனது கிருபையிலும் நுழையச் செய்வான். மேலும் அவர்களை நேரான பாதைக்கு வழிகாட்டுவான் என்று அல்லாஹ் வாக்களிக்கின்றான். என்ன அற்புதமான வாக்குறுதி! மனிதர்களின் ஆதரவு இல்லாமல் இருந்தாலும் அல்லாவின் ஆதரவு இருந்தால் அது போதுமானது என்பதை இந்த ஆயத்து நமக்கு உணர்த்துகிறது. அதனால்தான் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, என்னை புரிந்துகொள்ள யாரும் இல்லை, நான் தனியாகத்தான் போராடுகிறேன் என்று ஒருபோதும் மனம் உடைய வேண்டாம். அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன். நம்முடைய கண்ணீரையும் அறிந்தவன். நம்முடைய வேதனையையும் அறிந்தவன். நாம் நீதியின் மீது உறுதியாக இருந்தால் அல்லாஹ் மறைவான வழிகளிலிருந்து நமக்கு உதவியை ஏற்படுத்துவான். மனிதர்களால் முடியாத உதவியை அல்லாஹ் மிகவும் எளிதாக ஏற்படுத்தி தருவான். எனவே இந்த அமலை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். லுஹர் தொழுகைக்குப் பிறகோ அல்லது இஷா தொழுகைக்குப் பிறகோ சூரத்துன் நிசாவின் 175வது ஆயத்தை 41 முறை ஓதி அல்லாஹ்விடம் மனமுருகி துஆ செய்யுங்கள். அல்லாவின் மீது முழுமையான நம்பிக்கையுடன் இந்த அமலை செய்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த வழியை ஏற்படுத்தி தருவான். இப்போது இரண்டாம் அமலை பார்ப்போம். சில குடும்பங்களில் காரணமே இல்லாமல் தொடர்ந்து சண்டை சச்சரவுகள் நடந்து கொண்டே இருக்கும். கணவரும் அமைதியாக வாழ வேண்டும் என்று விரும்புவார். மனைவியும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார். ஆனால் அந்த சண்டை எங்கிருந்து வருகிறது என்று கூட புரியாது. ஒரு பிரச்சினை முடிவதற்குள் இன்னொரு பிரச்சினை ஆரம்பமாகிவிடும். வீட்டில் அமைதி என்பது இல்லாமல் போய்விடும். இப்படிப்பட்ட சூழ்நிலை நீண்ட நாட்கள் தொடர்ந்தால் அந்த வீட்டில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் குறைந்து விடும். அப்படிப்பட்ட வீடுகளில் இருப்பவர்கள் சூரத்துன் நிசாவை தொடர்ந்து ஓதக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு பகுதியாவது ஓதலாம். அல்லது ஒரு வாரத்திற்கு ஒரு முறை முழு சூரத்துன் நிசாவையும் ஓதி முடிக்கலாம். அது சிரமமாக இருந்தால் 2 நாட்களுக்கு ஒரு முறை முழு சூறாவையும் ஓதுவதையும் வழக்கமாக்கிக் கொள்ளலாம். முக்கியமானது தொடர்ச்சியாக ஓதுவது. எவ்வளவு தொடர்ந்து ஓதுகிறீர்களோ அந்த அளவுக்கு அல்லாவின் அருளால் வீட்டில் சண்டை சச்சரவுகள் குறைந்து அமைதியான சூழ்நிலை உருவாகும் என்று கூறப்பட்டுள்ளது. வீட்டில் சண்டை சச்சரவு இருந்தால் நிம்மதியாக வாழ முடியுமா? மன அமைதியுடன் வேலை செய்ய முடியுமா? இபாதத்தில் முழுமையாக கவனம் செலுத்த முடியுமா? நிச்சயமாக முடியாது.
அதனால்தான் குடும்பத்தில் அமைதி என்பது அல்லாவின் மிகப்பெரிய அருட்கொடைகளில் ஒன்றாகும். அந்த அமைதியை பெறுவதற்காக சூரத்துன் நிசாவை தொடர்ந்து ஓதுங்கள். மேலும் சூரத்துன் நிசாவை ஓதி முடித்த பிறகு தண்ணீரில் ஊதிவிடுங்கள். அந்த தண்ணீரை நீங்களும் குடியுங்கள். உங்கள் வீட்டில் உள்ள அனைவருக்கும் அந்த தண்ணீரை குடிக்க கொடுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாவின் அருளால் வீட்டில் அமைதி, ஒற்றுமை, நிம்மதி ஆகியவை அதிகரிக்கும். எல்லா நன்மைகளும் அல்லாஹ்விடமிருந்தே வருகின்றன என்பதை மனதில் வைத்து முழுமையான நம்பிக்கையுடன் அல்லாஹ்விடம் துஆ செய்து இந்த அமல்களை தொடர்ந்து செய்து வாருங்கள். அல்லாஹ் நம் அனைவருடைய குடும்பங்களிலும் அமைதியையும் ஒற்றுமையையும் பரக்கத்தையும் ஏற்படுத்துவானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.